இந்த அபுதாபி சீ வேர்ல்டு இதுக்கு வந்து என்ன ஒர்த்தா இல்லைன்னு கேட்டேன்டாக்கா, என்னுடைய கணிப்புப்படி இது 100% ஒர்த்து, நல்ல ஒர்த்து சொல்லலாம். என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் அங்கேயெல்லாம் போகும்போது ஒவ்வொரு ரேட்டையும் பார்த்தேன்டாக்கா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இந்த உள்ளுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்காது. இங்கே தாங்க பிரம்மாண்டம்னு சொன்னாக்கா UAE தான். அதில் எந்த மாற்ற கருத்துமே இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டாக்கா அதோடைய என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட முடியும். சேவலுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் வரும், முழுமையாக நீங்கள் பாருங்கள். இன்னும் ஒரு 3 ட்ரிப்பாச்சும் நான் வந்தால் தான் இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்துட்டாக்கா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனல் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, உங்களுக்கு பெர்ஃப்யூம் எது வேணும்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது, forestwoods.com. அங்கே போனேன்டாக்கா நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிச்சி பெர்ஃப்யூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி. பாய். ஆனுவல் பாஸ் இருக்குது. எத்தனை தடவை வேணுமாலும் வரலாம். ஆனால் ஒரு தடவை கூட வரலை. அதனால தான் இன்றைக்கி எப்படியாச்சும் வந்துட்டு போய்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தது. இது மெயினாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் மெயினு. ஹவுஸ் தி என்ட்ரன்ஸ் லைக் திஸ். ஸோ செம்மையாக இருக்குங்க. பாருங்க, டிக்கெட் கவுண்டரு உள்ளுக்குள்ளே வரும்போது வேறு லெவலில் இருக்கும். வா, அன்பிலீவபிள், செம்மங்க. இதுக்குள்ளே இனி சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இனிமேல் இதுக்குள்ளே வந்துட்டு போனாக்கா ரொம்ப வசதியாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். டீயப்பா, நல்லா நடக்கலாம். சுற்றி நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம என்ன இதில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்க, குளிர் காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே மீன், உழுவ மீன்லாம் வச்சுக்கிற மாதிரி தெரியுது. அங்கே ஒன்று தெரியுது, தண்ணி லைட்டாக ஓடுறதுனால அவ்வளோ தெரிய மாட்டிருக்கு. வா, இங்கே பாருங்கள், மலைகள்லாம் அப்படியே நேச்சராக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏப்பா, இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே நிற்க வேண்டியதானே? அரேபியன் ஷார்க் பாருங்க. ஒயிட் ஷார்க், என்னென்ன மீன்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. அது போல் அந்த மீனும் அது இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. தண்ணி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கே பாருங்கள். வா, பாருங்க. வாவ். ஸோ இதுதான் உள்ளுக்குள்ளே போகிறது. 1 by 1 உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவு இன்றைக்கி கவர் பண்ணுறேன். முடியாது, இன்னும் நாளைக்கு கவர் பண்ணுவோம். எப்போதுமே ஒரே இதில் முடிக்க முடியாது எதையுமே. அங்கே பாருங்கள், எவரி பியல் ஹேஸ் ஓன் ஹிஸ்ட்ரி. செம்ம. அப்புறம் சரி, சும்மா உள்ளுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கலாங்க, அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்தாச்சு உள்ளுக்குள்ளே. என்ட்ரன்ஸ், எக்ஸிட். இங்கே எல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும் போல் இருக்குது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஒன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம். எல்லா அமைப்புகள் தான் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அப்பா,
6 மணியோட க்ளோஸ் தான். இங்கே பாருங்க, செம்ம சூப்பர் ஆர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு ஒன் ஓஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கேன். இது ஒன் ஓஷன். இந்த ஏரியாவுக்கு பேர் ஒன் ஓஷனா. கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாருங்களேன். லைட் மியூசிக் போட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் வச்சாக்க நல்லாயிருக்கும். அப்படியே ஜாலியாக வந்துட்டு போகலாம். ரெஸ்டாரண்ட்டு எதுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு தெரியலையே. பார்க் எக்ஸிட். ஷூ அதான் பார்க்கில் போகிறதுக்குள்ளாட்டியுமே நம்ம பார்க் விட்டு எக்ஸிட் ஆகிடும் இருக்கு. போலார் ஓஷன். போலார் ஓஷனா பார்ப்போம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வருவோம் மறுபடியும். உள்ளுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்காக தான் இது. ஆஹா, சில்லுன்னு இருக்க இந்த இடம் தாங்க வேறு லெவலில் வச்சுக்கிறாங்க. இதுதான் மெயின். இதுலேருந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அபுதாபி ஓஷன், யும்பர்டஸ், அண்டார்டிகா, ஆர்டிக், ஒன் ஓஷன். இப்போ ஒவ்வொரு பாதையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஓஷன் வச்சுருக்காங்க. பார்த்து என்ன தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் ஒவ்வொரு ஓஷனு. இதுக்குள்ளே பூந்தோம்னாக்கா ஒவ்வொரு இடமா பார்ப்போம் போல இருக்குது. இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறது நினைக்கிறது வந்து ஒன் ஓஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணலான்னு யோசனை பண்ணுறேன். இந்த இடத்த மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். எனக்கு பிரம்மாண்டமான ஒரு ஏரியா தெரியுது பார்த்தாலே. ஸோ ஒன் ஓஷன் இந்த இதுக்குள்ளே போனாக்கா இங்கே பாருங்களேன், பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. அப்பா அந்த மாதிரி தாங்க இருக்குது. வா என்ன மாதிரி இருக்கு பாருங்க. கேமரா பத்தாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்து எனக்கு போலார் ஓஷன். அப்பா செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்களேன். வா ச என்னமோ வேற உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு இதே இருக்குங்க. அனிமல் சென்டர். இது உள்ளாலையும் போகலாம் போல இருக்கு. இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா என்னன்னு தெரியலையே. பாருங்க, வா மியூசிக் வேறு பேக்ரவுண்டில். ஓகே, ராக்கி பாயிண்ட். இன்னைக்கு ஒன்றும் வேணாம், இன்னைக்கு ஜஸ்ட் இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு போவோம். இன்னொரு நாளைக்கு வந்து தான் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும். ஏன்னு சொன்னால் இது ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் வந்து காமிச்சிருக்காங்க ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை கரெக்டாக வரணும். இங்கே பாருங்க, அப்பா அபுதாபி ஃப்ரோசன் த்ரெட்ஸ் சென்டர். குரூப்பாக வந்திருக்காங்க. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இருக்காங்க.
மைக்ரோ ஓஷன் ஒவ்வொரு இதுவுமே வேறு லெவலில் இருக்குங்க. அப்பா உண்மையிலே செம. இதில் ஒரு இதில் மட்டும் போய் பார்ப்போம். தீயப்பா என்ன இது? அப்பா வேற லெவலுங்க. ஏமா வா எத்தனை விதமான விளையாட்டு. செம்மங்க. என்ன கலர்ஃபுல் லைட்டு. Remain seated at all times. Thank you. மாஷா அல்லாஹ் செம்மங்க. சூப்பராக இருக்கு. டைம் பார்த்தாது இதுக்கெல்லாம் ஒரு 2 தடவையாச்சும் வரணும் உள்ளுக்குள்ள. பாருங்களேன் என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு. சும்மா சொல்ல கூட hidden cities. Wow. என்ன மாதிரி பண்ணிக்கிறாங்க பாருங்க. இந்த ரேஸுக்கு பேர் EEL ரேஸர். இந்த ரேஸுக்கு தான் நான் போக போகிறேன். செம்மையாக இருக்கானா, ஒரு எக்ஸைட்டிங் தான். எப்போதுமே ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொன்னாலே எப்போதுமே ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கும். அதை புதுசாக போடுறாங்களா. ஸோ செம்ம. இங்கே பாருங்கள், இந்த லைனை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் ஓடி வர்றானோ, குமிஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்க. வா, வெளிநாட்டுக்காரவங்க தான் பெரும்பாலும். கலர் வேறு லெவலில் இருக்கு. மியூசிக்கை போட்டு டைம் ஓடுறதே தெரியாதுங்க. வா சூப்பர். இந்த ரைடு போனேன். இந்த ரைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது ஃபஸ்ட் தடவை போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய ரைடெலாம் போனதுனால அது பெரிய ஒரு லெவலில் தெரியலை. பட் இருந்தாலும் ஒரு இது மாதிரி ஒரு தீமை வச்சு அதுக்குள்ளே போகும்போது அது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். செம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, செம கலர்ஃபுல். ஆனால் கிளம்ப போகுது வண்டி. இப்போ பாருங்கள், அவ்வளோ ஸ்பீடாக வந்துடும். போகிற வேகமே தெரியாது.
சர்றபுருன்னு வந்து இறங்கிறான். Forward out. கிளம்பிடுச்சு பாருங்க. வா வா பாருங்க, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வரும். வந்துருச்சு பாருங்க, இங்க பாருங்க. ஓ turtle twist. Endless ocean. அப்பா, இது என்ன endless ocean? பார்த்துட்டு வரோம் எல்லாத்தையும். சரி, நல்லா ஒர்க்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓசன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வேறு லெவல் தான். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு பாருங்களேன். சேம்பருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்பா, ஸ்மெல்லு அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சேம்பருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறது. என்ன மாதிரி இருக்கு? அப்சர்வேஷன் டக். ரொம்ப பெருசில் வச்சுருக்காங்க. அப்சர்வேஷன் டக்குன்னு கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது கடலுக்குள்ளாலே இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய இங்கிலீஷ் படம்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது. டெக்குக்குள்ளே போகிறதுக்கு இங்கே பாருங்க, எத்தனை விதமான ஸ்டெப்ஸு இறங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அது கீழே ஏகப்பட்ட இது இருக்குது. நான் எல்லா இதுக்கும் போகலை. ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட். Say it's not a fish, say it's not a shark, and it's not a stingray. இந்த இடத்துல பார்த்தேன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போய் உழுகுற மாதிரி இருக்குது. தண்ணி ஏறும்லே. வா, இது கடல்லேருந்து டைரெக்டாக கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க போல இருக்குது. அப்படி தான் சொன்னாங்க ஏற்கனவே. செம செம சூப்பருங்க. அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹைட்லேருந்து. அப்பா,
உண்மையான கடலே கனெக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. எம்மாடி அது உள்ளேலாம் போக முடியாது இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வில் கண்டினியூ. இதை பாருங்க, என்னடா இது தலைக்கு மேலால் பேசுகிற வேணுங்குதா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் வாய்ஸே. வாவ் எப்படிலாம் டெக்னாலஜி. சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோசிங். பாய் பாய். எல்லாம் பிள்ளைங்க சின்ன பசங்கள்லாம் ஓடுது. கிட்டு 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 கிட்டு